எனக்கு எப்படியாவது இதை நீங்கள் செய்து கொடுங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் தனிப்பட்ட வகையில் செய்திடுறேன். உங்களை எப்படி கவனிக்கணுமோ நான் அந்த மாதிரி கவனிச்சிடுறேன். உங்களுக்கு கார் வேணுமா, அல்லது வீடு வேணுமா, அல்லது நகை நட்டு ஏதாவது வேணுமா, அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஏதாவது தொழில் ஏதாவது வச்சு கொடுக்கணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்திடுறேன். ஆனால் இந்த ஃபைலில் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்த பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு இதுக்கு அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா நான் வேறு லெவலில் முன்னேறிடுவேன் அப்படின்னு யாராவது ஒரு தொழிலதிபர் வந்து குறுக்கு வழியில் ஃபைலில் கையெழுத்து கேட்டால் அது முடியாது, என்னால் முடியாது, நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, அல்லது தேடி தங்கத்தை கொட்டினாலும் சரி, நான் அந்த மாதிரி அதிகாரி கிடையாதுங்க, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய அரசு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஒரு ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரி நெஞ்சை நிமிர்த்தி எனக்கு லஞ்சமே பிடிக்காது, முதல்ல நீங்கள் கிளம்பி வெளியில் போங்க, நான் நேர்மையான அதிகாரின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் தாங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர், அவர் தாங்க உண்மையான குரு பகவான். அது மட்டும் இல்லைங்க, எங்கேயும் எப்போதும் தாய்மொழி தாய்நாடு இதை நேசிக்கிறவங்க எல்லாருமே குரு பகவானின் ஆதிக்கம் உள்ளவங்க தாங்க. இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? குரு பயிற்சி ஆயிடுச்சே, குரு பெயர்ந்து வந்துட்டார். போன புதன்கிழமை தான், நேற்றுக்கு முந்தைய நாள் தான் அவர் மாறியிருக்கார். அதுவும் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளார குரு பகவான் நுழைஞ்சிட்டார். அதனால் இந்த ஒரு வருடத்துக்கு அவர் இங்கேருந்து தான் இனிமேல் பலன்களை கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் அப்படின்னா தான் தனம் தானியம் சம்பத்து புத்திர லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் நமக்கு குரு பகவான் தாங்க. அதனால்தான் பெரியவங்கள்லாம் ஓம் குருபியோ நமக அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குரு வணக்கம் அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு இணக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது குரு வணக்கம். குரு ஆசீர்வாதம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. குரு பகவானை தான் நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம், வேந்தன் அப்படின்னு சொல்கிறோம், அரசன், அதுக்கடுத்து தேவகுரு, அதுக்கடுத்தது குரு பகவான், இப்படி எண்ணற்ற பெயர்கள் இந்த குரு பகவானுக்கு உண்டுங்க. அவருடைய அமைப்பே வேறு தாங்க. குரு பார்த்திட கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருமங்கள யோகம் இருந்தால் அவங்களுக்கு சொத்து சேரும். குருச்சந்திர யோகம் இருந்தால் பெரிய ஜீனியஸாக அவங்க எப்பயுமே இருப்பாங்க. புஷ்கல யோகம், குருவும் சுக்கிரனும் அதாவது கேந்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் அதுக்கு பேர் புஷ்கல யோகம். அப்படி இருக்கிறவங்க நிறைய நகை நட்டு அப்படின்னு சொல்லி செல்வம் செல்வாக்கு பெரிய பதவிகள் பொறுப்புகள்லாம் அவங்க இருந்துருப்பாங்க. சிவராஜ யோகம், குரு பகவானும் சூரியனும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம். அவங்கெல்லாம் பெரிய ஞானிகளாக இருப்பாங்க. குரு பகவான் தான் ஞானத்திற்கும் வேதத்திற்கும் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. தலைவணங்காத ஒரு தலைவனாக இருத்தல் அதெல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கம்தான். அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் அவர் தான். தங்கத்திற்கு அதிபதியாக இருக்கிறவரும் அவர் தான். வேதங்கள் எல்லாத்துக்கும் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட குரு பகவான் புதன் வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டார். ஒரு இடத்துக்கு அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு. மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் முறைப்படுத்தப்படும். தேர்வுகள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கப்படும். அதே மாதிரி குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறனால சோஷியல் மீடியா அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இனிமேல் இருக்கும். அதே போல் துலாத்தை பார்க்குறதுனால வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சினிமா துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். சினிமா கலைஞர்கள் பெரிய பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குதுங்க. தனுசை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் நிறைய இராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கும்பத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துறது, நீர்நிலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு புது சட்டங்கள் வர்றது, நீர்நிலைகள் ஆறு ஏரி குளம் குட்டையில் வீடு கட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த
அந்த இடத்துல குளத்தையே உருவாக்குறது, இந்த மாதிரியான தீர்ப்புகள், நீதிமன்ற பலமான தீர்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதனால் இந்த குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக தாங்க இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 1 மாதமும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 2 மாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் அதாவது முழுக்க அதிக நாட்களும் இவர் தங்கி பலன்களை கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் வரும் திங்கட்கிழமை முதல் குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னும், குரு பயிற்சி பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள், அதையெல்லாம் விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.